ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கிரிக்கெட் போட்டிகள் மிகுந்த பரபரப்பாக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடரானது நிறைவுக்கு வந்தது. இந்தியா சாம்பியன் ஆகியிருந்தது. சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த சாம்பியன் பதக்கத்தை வெற்றி பெற்றுக் கொண்டது இந்தியா. இது அனைவரும் நீங்கள் தெரிந்து கொண்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. மறுபுறத்தில் இப்பொழுது உலக கிண்ண மகளிர் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அதாவது கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மகளிர் கிரிக்கெட் போட்டியானது வெற்றி தோல்வியற்ற நிலையில் அல்லது மழை காரணமாக கைவிடப்பட்ட போட்டியாக நிறைவுக்கு வந்தது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்திய மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறவிருக்கின்றது. ஆரம்ப போட்டி இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இந்தியாவின் குவஹாத்தியில் நடைபெற்றது. இதில் இந்திய அணி இலகுவான வெற்றியினை பெற்றுக் கொண்டது. இதன் மூலமாக மழை காரணமாக கொஞ்சம் பாதிப்புக்குள்ளான போட்டியிலும் 59 ஓட்டங்களினால் டக்வர்த் லூயிஸ் முறையின் அடிப்படையில் இந்தியா வெற்றி பெற்றுக் கொண்டது. ஆஸ்திரேலியா மகளிர் அணி தங்களுடைய முதல் போட்டியில் மிகப்பெரிய வெற்றி ஒன்றை நியூசிலாந்து அணிக்கு எதிராக பெற்றுக் கொண்டது. 89 ஓட்டங்களினால் அந்த வெற்றி கிடைத்தது. மறுபுறத்தில் பங்களாதேஷ் அணி பாகிஸ்தான் அணியை வெற்றி பெற்றிருந்தது. பங்களாதேஷுக்கு இலகுவான வெற்றி கிடைத்தது 7 விக்கெட்டுகளினால். இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இங்கிலாந்து அணி மிக அபாரமான வெற்றி ஒன்றை பெற்றுக் கொண்டது. 10 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி 69 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை முழக்க இங்கிலாந்து அணி 73 ஓட்டங்களை 14 ஓவர்களில் துரத்தி அடித்து வெற்றி பெற்றுக் கொண்டது. இலங்கை ஆஸ்திரேலிய மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டிருக்கின்றது. இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் மழை காரணமாக கைவிடப்படுமா என்ற சந்தேகம் இருக்கின்றது. கொழும்பில் சீரற்ற வானிலை, கடும் மழை பெய்து வருகின்ற நிலைமை காணப்படுகின்றது. இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியானது 2.5 நாட்களில் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 3வது நாளின் மதிய பகுதியில் இந்த போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இந்த போட்டியில் மிக அபாரமான வெற்றி ஒன்று இந்தியாவுக்கு கிடைத்தது. முதலில் குறிப்பிட்டாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 162 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளை இழந்தது. இதில் 26 ஓட்டங்களை ஷாய் ஹோப் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜஸ்டின் ரீவ்ஸ் 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். ரோஸ்டன் சேஸ் 24 ஓட்டங்கள். இதற்கு தான் கூடுதலான ஓட்டங்களை பெற்றவர்கள். பந்துவீச்சில் முகமது சிராஜ் மறுமுறை தன்னை நிரூபித்திருக்கின்றார். டெஸ்ட் போட்டிகளில் அபாரமான பந்து வீச்சாளராக 40 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகள், வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட். இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழந்து 448 ஓட்டங்களை பெற்ற வேளையில் தங்களுடைய துடுப்பாட்டத்தை இடைநிறுத்தியது. ஜெய்ஸ்வால் 36 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். லோகேஷ் ராகுல் 100 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சாய் சுதர்ஷன் இன்னும் சரியான அவருடைய 3ஆம் இலக்கத்தை உறுதிப்படுத்த போராடுகின்றார். உண்மையில் நேற்றைய போட்டியில் நல்ல முறையில் விளையாடி இருந்தாராக இருந்தால், துடுப்பத்தாடியாக இருந்தால் அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கும். மேற்கிந்திய தீவுகள் போன்ற இலக்குவான அணி ஒடிவாரான வெற்றிகள் முக்கியம். சுப்மன் கில் 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். துர்க் ஜுரேல் 125 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். தனக்கு கிடைத்த வாய்ப்பை ஒரு தடவை பாவித்திருந்தார். ரிஷப் பண்ட் உபாதை காரணமாக அவர் அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ரவீந்திர ஜடேஜா ஆட்டமிழக்காமல் 104 ஓட்டங்கள். பந்துவீச்சில் ரோஸ்டன் சேஸ் 2 விக்கெட்டுகளையும், ஜைடன் சீல்ஸ் மற்றும் ஜமல் வாரக்கன் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். மேற்கிந்திய தீவுகள் அணி தங்களுடைய 2ஆம் இன்னிங்ஸில் 146 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளை இழந்தது. அலிகா ஜேம்ஸ் 38 ஓட்டங்களை கூடுதலான ஓட்டங்களாகவும், ஜஸ்டின் ரீவ்ஸ் 25 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். பந்துவீச்சில் ரவீந்திர ஜடேஜா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். முகமது சிராஜ் 3 விக்கெட்டுகள், குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகள், வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட். போட்டியின் நாயகனாக ரவீந்திர ஜடேஜா தெரிவு செய்யப்பட்டார். 2 அணிகளுக்கு இடையிலான 2 டெஸ்ட் போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. மேற்கிந்திய தீவுகள் அணி மிக மோசமாக தடுமாறிக்கொண்டு வருகின்றது. பெரியதொரு சிக்கல் நிலையில் காணப்படுகின்றது என்பது இப்பொழுது பார்க்கின்ற வேளையில் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். மறுபுறமாக இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு செல்லவிருக்கின்றது. ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடர் மற்றும் T20 போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்காக. ரோஹித் சர்மாவின் அணித்தலைமை பொறுப்பு இப்பொழுது முற்றுமுழுதாக எடுக்கப்பட்டுவிட்டது. சுப்மன் கில் ஒருநாள் சர்வதேச போட்டிகளின் அணித்தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இதன்படி சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர் உபதலைவர், ஜெய்ஸ்வால், துருவ் ஜுரேல், விராட் கோலி, லோகேஷ் ராகுல், ரோஹித் சர்மா ஆகியோர் துடுப்பாட்ட வீரர்களில் காணப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே துடுப்பாட்ட வரிசையில் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்ற இவர்கள் அனைவருமே விளையாடுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் லோகேஷ் ராகுலா, துருவ் ஜுரேலா என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. லோகேஷ் ராகுல் விக்கெட் காப்பாளராக துடுப்பாட்ட வீரராக 6ஆம் இலக்கத்தில் துடுப்பாடுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் சகலதுறை வீரராகவும், ஹர்ஷிப் சிங், ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் பந்து வீச்சாளர்களாகவும் இந்த தொடருக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே மார்ச் மாதத்தில் சாம்பியன்ஸ் டிராபியை வெற்றி பெற்றுக் கொண்டதன் பின்னர்
இப்பொழுது இந்திய அணி ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடர்களில் மீண்டும் நீண்ட இடைவேளைக்கு பின்னர் விளையாடுகின்றார்கள். இது கொஞ்சம் சிக்கல் நிலையிலேயே எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியவர்கள் இப்பொழுது போட்டிகளில் விளையாடவே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நீண்ட இடைவெளியின் பின்னர் அவர்கள் விளையாடுவதனால் அவர்களால் எவ்வாறு விளையாடக்கூடியதாக இருக்கும். துடுப்பாட்டம், பந்துவீச்சு என்று 2 துடுப்பாட்டத்தில் எவ்வாறு அவர்கள் டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடவில்லை, டுவெண்டி போட்டிகளிலும் விளையாடவில்லை, LPL-இல் விளையாடி நீண்ட காலம். இப்படியானதொரு சூழ்நிலையில் எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலைமையில் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றுக் கொண்ட இந்திய அணி சார்பாக விளையாடிய ஒருநாள் சர்வதேச போட்டி அணி ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், லோகேஷ் ராகுல், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷாமி, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. எனவே இந்த ஒருநாள் சர்வதேச போட்டி அணிகளில் பார்க்கின்ற வேளையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே மீள கட்டியெழுப்பப்படுகின்ற 2027 ஆண்டை குறிவைக்கின்ற அணியாக இது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இந்திய அணி ரோஹித் சர்மாவிடமிருந்து அணித்தலைவர் பொறுப்பினை எடுத்து சுப்மன் கில் கொடுத்திருக்கின்றது. அணித்தெரிவு குழுவின் தலைவர் அஜித் அகர்கர் சொல்கின்றார், 3 விதமான அணித்தலைவர்களை வைத்துக் கொண்டு அணியை நடத்தி செல்வது கஷ்டமாக இருக்கும். இதன் காரணமாக இப்பொழுது ஒரே தலைவராக சகலருக்கும் மாற்றுகின்ற திட்டத்தில் இந்த விடயங்கள் நடந்து பெற்று வருவதாக அவர் சொல்கின்றார். அதன் அடிப்படையில் ஒருநாள் சர்வதேச போட்டிகள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கு இப்பொழுது கில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஸ்ரேயாஸ் ஐயர் மறுபுறத்தில் 2020 போட்டிகளின் அணித்தலைவராக தொடர்கின்றார். 2020 போட்டிக்கான ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல போகின்ற இந்திய அணியின் சூரியகுமார் யாதவ் அணியின் தலைவர், சுப்மன் கில் உபதலைவர், சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங், அபிஷேக் சர்மா, சிவம் தூபே, நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷீத் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. இதுதான் T20 அணியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அணியாகவும் இருக்கின்றது. எனவே விறுவிறுப்பான ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான தொடர் நடைபெறும் என்பதை நாம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக கால்பந்தாட்ட தகவல்களை தருகின்ற அந்த வகையில் நேற்றைய தினம் இங்கிலாந்து பிரீமியர் லீக் போட்டிகளில் AFC பர்ன்மவுத் அணி 3-1 என்ற அடிப்படையில் ஃபுல்ஹாம் அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. லீட்ஸ் யுனைடெட், டொட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் டொட்டன்ஹாம் அணி 2-1 என்ற வெற்றியினை பெற்றிருக்கின்றது. ஆர்சனல் அணி 2-0 என வெஸ்ட் ஹாம் யுனைடெட் அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. மான்செஸ்டர் யுனைடெட் சண்டர்லாந்து அணியை 2-0 என வெற்றி பெற செல்சி அணி 2-1 என்ற அடிப்படையில் லிவர்பூல் அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. லாலிகா போட்டிகளில் ஒசுசானா கெட்டஃபி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஒசாசுவானா அணி 2-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றுக் கொண்டது. லெவன்சி அணி 2-0 என ரியல் ஒவிடோ அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. ஜிரோனா 2-1 என்ற அடிப்படையில் வலன்சியாவை வெற்றி பெற்றுக் கொண்டது. அத்லெட்டிக் கிளப் 2-1 என்ற அடிப்படையில் மலோக்ரா அணியை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை மீதமுள்ள போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்கின்றோம். இதுவரையில் நடைபெற்ற பிரீமியர் லீக் போட்டிகளின் அடிப்படையில் முதலிடத்தில் ஆர்சனல் அணி தொடர்கின்றது. 7 போட்டிகளில் 16 புள்ளிகள், லிவர்பூல் 7 போட்டிகளில் 15 புள்ளிகள், டொட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் 7 போட்டிகளில் 14 புள்ளிகள், AFC பர்ன்மவுத் அணி 7 போட்டிகளில் 14 புள்ளிகள், கிறிஸ்டல் பேலஸ் 6 போட்டிகளில் 12 புள்ளிகள், செல்சி 7 போட்டிகளில் 11 புள்ளிகள், சண்டர்லாந்து 7 போட்டிகளில் 11 புள்ளிகள், மான்செஸ்டர் சிட்டி 6 போட்டிகளில் 10 புள்ளிகள், மான்செஸ்டர் யுனைடெட் 7 போட்டிகளில் 10 புள்ளிகள். இவைதான் முதல் 9 இடங்களில். எவர்டன் 10வது இடம் 6 போட்டிகளில் 8 புள்ளிகள், பிரைட்டன் 11வது இடம் 6 போட்டிகளில் 8 புள்ளிகள். தொடர்ந்து வருகின்ற இடங்களில் ஃபுல்ஹாம் 8 புள்ளிகள், லீட்ஸ் யுனைடெட் 8 புள்ளிகள், பிரென்ட்ஃபோர்ட் 7 புள்ளிகள், நியூகாசல் யுனைடெட் 6 புள்ளிகள், ஆஸ்டன் வில்லா 6 புள்ளிகள், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 5 புள்ளிகள், பெர்ன்லி 4 புள்ளிகள், வெஸ்ட் ஹாம் யுனைடெட் 4 புள்ளிகள், வால்ஸ் 1 புள்ளியினை பெற்றிருக்கின்றார்கள். இவை முக்கியமான இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரீமியர் லீக் போட்டிகளின் தகவல்களாகவும் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த விளையாட்டு தகவல்கள் இந்த வாரத்தின் முக்கியமான தகவல்களாக அமைந்திருக்கின்றன. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் மேலதிகமான தகவல்களுடன் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின்